முஸ்னத் என்று சொல்லப்படக்கூடிய கிதாபுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். குத்துபுல் ஹதீஸ் அல்லதி சன்னஃபஹா முஅல்லிஃபுஹா அலா மசானிதி அஸ்மாஇ ஸஹாபா. இந்த ஹதீஸ் நூலை தொகுத்த ஆசிரியர் சஹாபாக்களுடைய பெயர்களை அடிப்படையாக கொண்டு தொகுத்திருப்பார். ஐ அன்னஹும் ஜமஉ அஹாதீஸ குல்ல சஹாபியின் அலா ஹித்த. அந்த ஆசிரியர் ஒவ்வொரு சஹாபாக்களுடைய ஹதீஸுகளை தனித்தனியாக தொகுத்திருப்பார், பெயரை அடிப்படையாக கொண்டு. இப்போ ஒரு சஹாபியினுடைய பெயரை தலைப்பாக ஆக்கியிருப்பார்கள். உதாரணத்திற்கு அபூ ஹுரைரா என்ற சஹாபியினுடைய பெயரை தலைப்பாக ஆக்கி கொண்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்னவெல்லாம் ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்களோ, அவங்களுக்கு என்ன கிடைத்ததோ, அவர்களுடைய ஷேக்மார்களின் மூலமாக, ஆசிரியர்கள் மூலமாக என்னவெல்லாம் கிடைத்ததோ அந்த ஹதீஸுகளை என்ன செய்வாங்கன்னா ஒரே அடியாக கொண்டு வந்துருவாங்க. இதுல எந்த அடிப்படையில் சஹாபாக்களுடைய பெயர் அவங்க தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத ஆய்வு செய்கின்ற போது, இம்மா அலா கைஃபியத்தி தர்தீபிஹா, சஹாபாக்களுடைய பெயர்களை அவர்கள் வரிசைப்படுத்தி இருப்பார்கள். எப்படி வரிசைப்படுத்தி இருப்பாங்க அப்படின்னா, ஃபக்கத் தகூன் அலா ஹுரூஃபில் முஅஜம், அல்பாபெட் என்கிற அடிப்படையில் ஆ பா தா அப்படின்னு வருதா இல்லையா? ஆ அப்படின்னு சொன்னா அபூ ஹுரைரா அப்படின்னு போட்டிருப்பாங்க. பா அப்படின்னா அந்த மாதிரி சஹாபியுடைய பெயரின் ஆரம்பத்தில் பா என்ற எழுத்து வருகிறதோ அவரை அடுத்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, சஹாபாக்களுடைய பெயர்களை முஅஜமின் அடிப்படையில் அல்பாபெட்டுங்கிற ரீதியில ஒரு சில முஸ்னத் கிதாபுகள்ல அப்படி தொகுத்திருக்கிறாங்க. ஆனா ஒரு சிலர் எப்படி தொகுத்திருக்காங்கன்னா, தக்கூன் அலா சாபிகத்து பில் இஸ்லாம், ஒரு சிலர் யார் இஸ்லாத்துல முந்தி வந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பெயர்களை முன்னால் வைத்து அதுக்கடுத்து சரி செஞ்சிருப்பாங்க, கொண்டு வந்து அவர்கள் அறிவித்த ஹதீஸ்களை அவருடைய பெயர்களுக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. அவ் அலா புல்தான், அல்லது ஊரின் அடிப்படை, மக்காவாசிகள், மதீனாவாசிகள், யமன் தேசத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா ஊரை அடிப்படையாக கொண்டு பிரித்து அந்த ஊர்ல எந்த சஹாபாக்கள்லாம் இருந்தாங்களோ அந்த சஹாபாக்களை பூரா என்ன செஞ்சிருப்பாங்க வரிசைப்படுத்தி பிரித்து அவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய ஹதீஸ்களை அதில் பதிவு செஞ்சிருப்பாங்க. அப்ப இவ்வாறு என்ன செய்யப்பட்டிருக்கும்னா, சஹாபாக்களுடைய பெயர்களை தலைப்பாக்கி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஹதீஸுகள் அனைத்தையும் ஒரே இடத்தில் கொண்டு வருகின்ற இந்த அடிப்படையில் தொகுக்கப்பட்ட கிதாபுகளை ஹதீஸ் துறை அறிஞர்கள் முஸ்னத் என்பதாக என்ன செய்யறாங்க குறிப்பிடுகிறார்கள்.